ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் லவ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திவ்யா, பவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விசேஷம் என்னோட சிஸ்டருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லவ் ஸ்டோரியோட இன்னொரு ஹீரோயின் பவி. அவங்களோட ரியல் நேம் ஷோபா. நான் தான் எனக்கு பவிங்கிற நேம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மாற்றி வச்சுக்கிட்டேன். ஷோபாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்னோட செல்ல தங்கச்சி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அவங்களோட லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும் நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமே கேர்ள்ஸு. ஸோ எப்போவுமே மன வலிமையோடையும் தைரியத்தோட போல்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு நானுமே ஒரு அக்காவாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஒன்ஸ் செகண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் ஸ்வீட் சிஸ்டர். ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல் லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? லாஸ்ட்டாக எதோட முடிச்சிருப்போம்னா, +2 எக்ஸாம் 2 பேருமே பப்ளிக் எக்ஸாமை நல்லபடியாக எழுதி முடிச்சிருப்பாங்க. இதோட அவங்களோட ஸ்கூல் லைஃபுமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே என்னோட அம்மா உனக்கு ஊரில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அப்பா இல்லாத பொண்ணு வேற அப்படின்னு சொல்லவும் எனக்கு சரியான கோவம். இப்போ தான் எக்ஸாமே முடிச்சிருக்கேன், இன்னுமே ரிசல்ட் கூட வரலை. அதுக்குள்ளே எதுக்கு? அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு? நான் இன்னுமே படிக்கணும், என்னால் இப்போ மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா, நீ படி, நான் உன்னை வேணான்னு சொல்லலை, நீ மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீ படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்க நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள், உங்களோட ஊரில் எத்தனை பொண்ணுங்க அப்படி மேரேஜுக்கு அப்புறம் படிச்சிருக்காங்க? அந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அந்த ஊரில் எங்கே பொண்ணுங்களை படிக்க விட்டாங்க? அப்படிப்பட்ட ஊரில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு நானுமே ரொம்பவே கத்துனேன், சண்டை போட்டேன். நீ எல்லாமே உன்னோட இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பியா? நீ சொல்கிறதத்தான் நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமாக கத்த. எனக்கு இன்னுமே கோவம். என்னம்மா சொல்கிறீங்க என்ன பார்த்து? நான் அப்படி என்ன என்னோட இஷ்டத்துக்கு நான் பண்ணிட்டேன்? ஸ்கூலுக்கு போகிறேன், நேராக வீட்டுக்கு வர்றேன், அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போகிறேனா வர்றேனா? என்னை பார்த்து நீங்கள் ஏன் அப்படி சொல்லலாம்? அப்பா இல்லாத பொண்ணுன்னா என்ன இருக்க முடியாதா? நம்மளை பார்த்துக்க முடியாதா? ஏன் இத்தனை நாளைக்கு அப்படி தானே இருந்தோம், இதுக்கப்புறமும் நம்மளால் சர்வே பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக கத்துனேன், சண்டை போட்டேன். நான் என்ன உங்களுக்கு பாரமாக இருக்கேனா என்ன? நீங்கள் ஒரே ஒரு பொண்ணு தானே வச்சுருக்கிறீங்க, எதுக்காக அப்போ இந்த அளவுக்கு இப்போவே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரப்படுறீங்கன்னு சொல்லி நான் அம்மாவை பயங்கரமாக கத்தினேன், சண்டை போட்டேன். நான் ஒரு பக்கம் கத்த, அவங்க ஒரு பக்கம் கத்தன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல, அந்த இடத்துக்கு பவி வந்தா. அவ வந்ததும் நேரா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே கேட்காம என்கிட்ட ஏறினா. இங்க என்ன நடக்குது? ஏன் 2 பேரும் இந்த அளவுக்கு கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்க பேசுற சத்தம் அங்க தெருமுனை வரைக்கும் கேக்குது. ஏன் திவி, உனக்கு அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? நீ இப்படிதான் அம்மா கிட்ட சத்தமா பேசுவியான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏறினா. வந்தவ நான் சொன்னேன், இங்க பாரு பவி, இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம நீ பேசாத, நீ ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னேன். உடனே அவ சொன்னான், ஆமாம், என்ன இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு கொதிக்கிற? உனக்கு என்னாச்சு? இரு, நான் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட போயிட்டு பேசிட்டு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவள் அப்படி சொல்லவோ எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. அதுக்கு தாண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ சீக்கிரமாக அதை செய்ய அப்படின்னு சொல்லவும் அவளும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அம்மா கிட்ட போனான். அம்மா, ஏன் எதுக்காக இந்த அளவுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்க, அவங்க இல்லை, ஊரில் திவ்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, ஸோ அவளை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், அதுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு சண்டையே போயிட்டுருக்குன்னு சொல்லவும் பவி என்ன நினச்சாலும் தெரியல, நேராக சும்மா இருந்த என்ன கையை பிடிச்சிட்டு அம்மா கிட்ட கூப்பிட்டுட்டு போய் நிறுத்தினா. எது
மேரேஜா? இவளுக்கா? இவளுக்கு இன்னும் ஒரு டீ கூட சரியா போட தெரியாதம்மா. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம்லாம்? இன்னும் அவளுக்கு ரிசல்ட் கூட வரல. ரிசல்ட்ல பாஸ் ஆனாளா? இல்லையா? அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இவ மூஞ்ச பார்த்தா பச்சை புள்ள மாதிரி தெரியுது. இவளுக்கு ஒரு கல்யாணமா? அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல அப்படி நக்கலா பேச, எனக்கு இன்னுமே கோவம். உடனே பவியோட கைய தட்டி விட்டுட்டு, "என்னடியும் போங்க. இப்போ நான் உன்னை கேட்டேனா? இவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ என்ன இந்த இடத்துல அசிங்கப்படுத்தணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பவியோட கைய தட்டி விட்டுட்டு நான் அங்கேருந்து போனேன். அதுக்கப்புறம் பவி அமைதியா, பொறுமையா அம்மாகிட்ட பேசினா. அவளுக்கு இப்போ என்ன வயசுமாகுது? அவ சின்ன புள்ள தானே! அவ படிக்கட்டுமே! இப்பவே மேரேஜ் பண்ணி வச்சா, அவளோட ஃப்யூச்சர் என்ன ஆகுறது? அப்படின்னிட்டு பவி சொன்னா. உடனே அம்மாவுமே சொன்னாங்க. வீட்ல ஃபேமிலில எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பா இல்லாத அப்படின்னிட்டு அம்மா அப்படி பேச வந்து அத நிறுத்தவும் பவி புரிஞ்சுக்கிட்டா. நீங்க எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்பா இல்லாத பொண்ணு எங்க தப்பா போயிருவாளோ? ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்களோ? அப்படின்னு தானே நெனைக்கிறீங்க? அப்படின்னுட்டு பவி டைரக்ட்டா அம்மாகிட்ட கேட்டா. அம்மாவுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இல்ல, அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிக்கவும் பவியே பேசுனா. நீங்க என்ன சொல்லணுமோ அத நேரா சொல்லுங்க. அவளும் உங்க பொண்ணு தானே! அவளுமே இத பத்தி தெரிஞ்சுக்கட்டும். நீங்க எதையுமே மறைக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறதுலயே நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு, அப்படி அம்மாகிட்ட அப்படி கொஞ்சம் டென்ஷனா அப்படி பேசுனா. அவ அப்படி பேசவும் எனக்கு பயம். இவள பத்தி தான் தெரியுமே. உடனே நான் பவியோட கைய புடிச்சேன். அவ என்னோட கைய தட்டி விட்டுட்டு இன்னுமே பேசுனா. நீங்க ஃபேமிலிய பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. திவிக்கு இப்போ மேரேஜ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? இருக்காதா? அப்படின்னுட்டு நீங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேளுங்க. மத்தவங்களுக்காகலாம் நீங்க இத பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, மத்தவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சுதா, அதோட கிளம்பிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் திவியும் நீங்க 2 பேரும் தான் ஒண்ணா சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும். இங்க பாருங்க. திவிய பாருங்க. அவ இன்னுமே மேரேஜுக்கு ரெடி ஆகல. அவ இன்னுமே பச்சை புள்ள தான். சின்ன பொண்ணு அவ. அவளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர்ட் இல்ல. அவ ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ற அளவுக்கெல்லாம் அவளுக்கு இன்னும் தைரியம் கூட கிடையாது. நீங்க அவகிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறா. இன்னுமே அவ பயந்தாங்கோலியா தான் இருக்கிறா. நீங்க அவட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த அளவுக்கு சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே என் மேல கோவப்படாதீங்க. ஏன்னா, திவ்யாவோட நல்லதுக்காகத்தான் நான் இதெல்லாமே சொன்னேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவியுமே சொன்னா. நான் இப்ப இங்க எதுக்காக வந்தேன்னா, திவி நான் உன்னை கோவிலுக்கு அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் வந்தேன். சரி வா, நம்ம இப்போ போகலான்னு சொல்லிட்டு அவ என்ன கைய புடிச்சு அழைச்சிட்டு அங்கிருந்து போனா. அப்பவும் என் அம்மா விடல. உடனே கூப்பிட்டாங்க. பவி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் பவி சொன்னா, என்னாச்சுடி இன்னைக்கு? உங்க அம்மா இன்னைக்கு நம்மள சும்மாவே விட மாட்டாங்க போலயே அப்படின்னுட்டு. சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லிட்டு அவளுமே பொறுமையா தான் கேட்டான். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். அவ காலேஜுமே படிக்கட்டும். இன்னைக்கு இவ இப்போ இப்படி இருக்கா ஓகே. ஆனா அந்த 4 வருஷம் அந்த படிப்பு முடிச்சதுமே அவ அப்படிதான் இருப்பாளா அப்படிங்கிறதுல நான் எப்படி நம்புறது? எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு என் அம்மா கேட்க எனக்கு இன்னுமே கோவம். அப்படின்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் எங்க யாராச்சும் லவ் பண்ணிட்டு அவங்க பின்னாடி போயிருவேன் அப்படின்னுட்டு என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம கோவம். நான் அம்மா கிட்ட மறுபடியுமே கத்துனேன். உடனே பவி, ஏய் இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள நீ என்ன அவசரப்படுறன்னு சொல்லிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணா. எனக்கு இருந்த கோவத்துக்கு அளவே கிடையாது. நான் சொன்னேன், அது எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? அவங்க ஏன் முன்னாடியே என் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே சொல்றாங்களே, இதை கேட்டுட்டு நான் எப்படி அமைதியா இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்து வாசல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் பவி இன்னுமே அம்மா கிட்ட பேசுனா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நான் நம்புறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திவி இந்த 4 வருஷமும் என் கூட இருக்கட்டும். நான் பார்த்துக்கிறேன். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நான் விட மாட்டேன். திவி கூட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நான் இருக்கேன்.
நான் அவளை பார்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்களே அவளை படிக்க வைங்க. அது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திவி படித்து முடித்ததும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவள் கேட்பா. ஃபஸ்ட்டு படிக்கட்டும், மெச்சூரிட்டி வரட்டும். இப்போதைக்கு அவளுக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு அவள் சொன்னதை கேட்டதும், என்ன இவ படிப்பை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா, நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஏன் அவள் மறந்துட்டாளா என்ன, ஏன் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவள் திரும்ப திரும்ப அம்மா கிட்ட படிக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா. அவள் இப்போ படிக்கட்டும், அது மட்டும்தான் சொல்லி பேசவுமே அம்மாவும் சொன்னாங்க, சரி ஓகே, நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஒன்றை தான் கேட்பேன் சரியான்னு சொல்லி கேட்கவும் பவியுமே சொன்னா, நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே கிளம்பணும். 2 பேரும் கோவிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், அமைதியாக ஒரு இடத்துல வந்து இருந்தோம். 2 பேருக்குள்ளேயுமே அப்படி ஒரு அமைதி. நான் யோசித்தேன், எனக்கு பவி பேசுனது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. 4 வருஷம் படிப்பு படித்ததும் உங்ககிட்ட வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போ என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியல. பவி கிட்ட கேட்டேன், நீ அம்மா கிட்ட என்ன பேசிட்டு வந்த அப்படிங்கிறது புரியுதா உனக்கு? நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு வந்த. நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உனக்கு இருக்குதா இல்லையா? இல்லைன்னா நீ அதையுமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டு அந்த கோவிலில் கத்தி பேசினேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உடனே பவி சொன்னா, இது கோவில், கத்தாத, அமைதியாக இரு, பேசு அப்படின்னு சொன்னா. என்னால் கண்ட்ரோலெல்லாம் பண்ணிக்க முடியலை. அப்போவும் அவள் சொன்னா, அப்படின்னா நீ போய் கல்யாணம் பண்ணு. நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? இன்னுமே நமக்கு 4 வருஷம் இருக்குது. அம்மாவுக்கு புரிய வை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்க. எனக்கு இப்போ உன்னோட கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதான். அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்தை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. யாருக்கு தெரியும், இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ கூட என்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலாம். அது கூட இருக்குன்னுட்டு அவள் சொல்லவும் எனக்கு இன்னுமே கோவம். எது நானா? அதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனா? உன்னை விட்டுட்டு போகணுன்னா எனக்கு இப்போவே போக தெரியாதா? நான் இப்போவே போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போனேன். நீ என்னோட படிப்பை மட்டும்தான் பார்க்குற, ஆனால் நான் உன்னை மட்டும்தான் பார்க்குறேன். என்னால் உன்னை விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. உனக்கு இது எப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். உடனே பவி, எனக்கு நீங்கள் 2 பேரும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துனா. உடனே அங்கே கோவிலில் இருக்கிற எல்லாருமே எங்களையே பார்த்தாங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் தான் வேணும், எனக்கு நீங்கள் 2 பேரும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த சொன்னான். அப்பந்தான் எனக்கு புரிஞ்சுது, பவிக்கு நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து என்னோட ஃபேமிலியுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பவும் அந்த இடத்துல நின்று நான் அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா இதுக்கு எப்படி ஓகே சொல்லுவாங்க, அவங்க எப்படி இதை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் நின்று அழுதுகிட்டே கேட்டேன். அப்போ பவி சொன்னா, இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல, அம்மாவுக்கு புரிய வைப்போம், அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ இங்கே இருந்தால் தான் அவங்க மேரேஜை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம 2 பேருமே படிப்புக்காக சென்னைக்கு போகலாம். இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போகலாம், இதை பற்றி அம்மா கிட்ட பேசுவோன்னு கோயிலில் இருந்து வீட்டுக்குமே போனோம். வீட்டுக்கு போனதும் பவிதா அம்மா கிட்ட பேசுனா, அம்மா இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம், அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஜஸ்ட்டு சும்மா தான் சொன்னேன். நான் இந்த +2 முடித்ததும் அக்கா வீட்டில் போய் படிக்கலான்னுட்டு இருக்கேன், எனக்கு உங்களோட பெர்மிஷன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். திவ்யாவையும் சேர்த்து தான் நான் கூப்பிட்டுட்டு போக போகிறேன். நீங்கள் அவளை என் கூட படிக்கிறதுக்காக அனுப்புவீங்களா, இல்லைன்னா மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா? நான் உங்களை கட்டாயப்படுத்தலை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்கள். திவிக்கு என்ன நல்லதோ, உங்கள் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லுங்கள். மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசித்து பார்க்காதீங்க. உங்களோட குடும்பம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு வராது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாளைக்கே திவிக்கு ஒரு மேரேஜ்னா அவளுக்கு ஒரு சின்ன சீர் செய்யணும், ஏன் ஒரு பைக் வாங்கி தரணும்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அதை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பவி கேட்டா. உடனே
அம்மாவுமே கோவப்பட்டு, "ஒரு சின்ன பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது" அப்படின்னு சொன்னாங்க. பவி ரொம்பவே பொறுமையா, "ஆமா, நான் சின்ன பொண்ணு தான். திவி உங்களுக்கு எப்படியோ, அதே மாதிரி தான் நானும் ஒரு பொண்ணு. பட் நான் தான் இந்த இடத்துல பேசியாகணும். நான் தான் திவியோட ஃப்ரெண்டு. அவ ஒரு சின்ன பொண்ணு இல்லையா? அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னிட்டு அவளுக்கே சரியா தெரியாது. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டா அவளுக்கு என்ன வேணும்? அவளுக்கு ஒரு சப்போர்ட்டா நான் கண்டிப்பா இருப்பேன்" அப்படின்னு பவி சொன்னா. உடனே அம்மாவுமே, "சரி நீ சொல்றல்ல, நான் வேணா என் ஃபேமிலி கிட்ட பேசிட்டு சொல்றேன். நான் நாளைக்கே என்னோட ஃபேமிலி கிட்ட பேசிட்டு சொல்றேன்" அப்படின்னு அம்மா சொன்னாங்க. உடனே பவி, "அது ஏம்மா நாளைக்கே? அதான் பேச போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதை இன்னைக்கே பேசுங்க. ஒருவேளை நீங்க பார்த்த அந்த நல்ல பையன் நம்ம கையை விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. ஸோ நீங்க இன்னைக்கே பேசுங்க" அப்படின்னு சொல்லவும், அம்மாவுமே சரி நான் பேசிட்டு வரேன்னு அங்கேருந்து போனாங்க. நான் உடனே பவி கிட்ட போனேன். "நீ என்ன இப்போவுமே நக்கல் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறியா என்ன?" அப்படின்னு சொன்னேன். "நீ சொன்னதை ஃபேமிலியில் உள்ளவங்க செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ண?" அப்படின்னு நான் கேட்டேன். பவி சொன்னா, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உன் மாமனை பற்றி நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு" அவள் அவ்வளோ உறுதியாக சொன்னான். நாங்கள் 2 பேருமே அம்மா பேசிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் அம்மாவும் வந்தாங்க. அம்மா அப்படி அமைதியா தலையை குனிஞ்சிட்டு வந்து நின்னாங்க. அதை பார்த்ததும், "நீங்க இந்த மாதிரி யார் முன்னாடியுமே தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுமா. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த மேரேஜை ஒருவேளை உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, காலம் ஃபுல்லாக நீங்கள் அவங்களுக்கு தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்கள எதிர்பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வேணாம். திவி முதல்ல படிக்கட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏன், நானே உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட நின்று இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு பவி சொன்னான். அதை கேட்டது எனக்கு இன்னுமே கோவம். இவ என்னதான் யோசிச்சுட்டு இருக்கா? எதை பற்றி தான் பேசுகிறா அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கோவம் வந்துச்சு. உடனே அம்மா பவி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. "இந்த சின்ன வயசுல நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஃபேமிலி குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க" அப்படின்னு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. "நீ திவிக்கு ஒரு ஃப்ரெண்டா நீ இந்த அளவுக்கு பேசுகிற. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நான் அவளை உன் கூட அனுப்பி வைக்கிறேன். நீ தாராளமாக அவளை கூப்பிட்டுட்டு போ. அவளோட படிப்புக்காக என்னோட நகையை அடகு வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கொஞ்சம் நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போவும் பவி, "இந்த ஜுவல்ஸ் எல்லாம் யார் கேட்டது? நான் உங்ககிட்ட பெர்மிஷன் மட்டும்தான் கேட்டேன். இது எதுவுமே எனக்கு வேணாம்" அப்படின்ட்டு பவி சொன்னான். எனக்கு இங்கே என்ன நடக்குது? இவ என்ன சொல்கிறா? வெறும் பெர்மிஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் புரியாமல் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த எபிசோட இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.